இதை பாரு, நீ எதையுமே திருடி இருக்க மாட்ட. ஐ எம் நம்பிங். நான் உன்னை நம்புறேன். எனக்கு உன்னை தெரியும். ஐ நோ. பிகாஸ் நீ எதுக்கு இப்படி சோகமா அழுதுட்டு உம்முன்னு நின்னுக்கிட்டு இருக்க? சி, நீ செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி இத பாரு, யாரும் உன்னோட பெருந்தன்மை நல்ல பொண்ணுன்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. புரியுதா? சாரி 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 நந்தினி, நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? புரிஞ்சுட்டா ஓகே, புரிஞ்சுக்கலையா உன்னோட. குட் நைட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பாக்ஸில் ஒரு நாள் தயிர் வடை கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா எக் பிரியாணி. அப்படியே லைட்டாக ஸ்பூனை எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது. சாப்பிட நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து அன்பாக கொடுத்தது, அதனால் வந்து நல்லா சாப்பிட்டோம். சரி என்ன இருக்குன்னு தேடி பார்த்தேன். 2 முட்டை வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஒன்று, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ கடையில் செய்கிற மாதிரி அந்த கிரேவி மாதிரி வச்சு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது, ஜூஸியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எப்படி சொல்கிறது, தேங்க்யூ சொல்லக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப எப்படி இருந்துச்சோ அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். சரி, எங்கள் ஹஸ்பண்ட் வந்ததும் சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இன்னொரு டைம் நான் செய்யும்போது ட்ரை பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். ஹாப்பியான மூமெண்ட். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. பணக்காசெல்லாம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஸோ நிறைய இந்த மாதிரி உறவுகள்லாம் சம்பாரித்து வச்சுருக்கேங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம், ஒரு பாத்திரம் கொடுத்தோம் அப்படின்னா அதை திரும்ப கொடுக்கும்போது கூட எம்டியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் ஏதாவது போட்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து தமிழ்காரங்க கொடுத்ததுனால, தமிழ்காரங்க அவங்க இப்போ தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்து விட்ருக்காங்க. ஹாப்பி மூமெண்ட். ஓகே பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். டேக் கேர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் வந்து எனக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாய்.